இத்தலத்தில் மட்டுமே ஆண்டு முழுவதும் வானமாமலை பெருமாளுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் நடைபெறுகிறது. அபிஷேகம் செய்யப்படும் எண்ணெய் திருக்கோயில் வளாகத்துக்குள் இருக்கும் கிணற்றில் சேமிக்கப்பட்டு வருகிறது. இப்படி பல ஆண்டுகளாக சேமிக்கப்பட்ட இந்த எண்ணெய் மழைக்கும் வெயிலுக்கும் திறந்த வெளியாக கிணற்றில் இருந்தாலும் கெட்டுப்போகாமல் இருப்பது விசேஷமாகும். இந்த எண்ணெய் நாங்குநேரி வானமாமலை ஜீயர் மடத்தால் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த பிரசாத எண்ணெயானது சகல நோய்களையும் தீர்க்கும் அருமருந்தாக திகழ்கிறது. தீராத சரும நோயால் பீடிக்கப்பட்டவர்கள் இந்த எண்ணெயை வாங்கி நாள்தோறும் சிறிது பருகுவதுடன் கோயில் அருகிலுள்ள சேற்றுத்தாமரை தீர்த்தத்திலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணையும் எண்ணெயையும் கலந்து சருமத்தில் பூசி வந்தால் நாட்பட்ட சரும நோய்களும் பறந்து போகும் என்று நம்பப்படுகிறது. இந்த எண்ணெய் கிணறு அருகே அகத்தியர் தனிச்சன்னதியில் வீற்றிருக்கிறார். எண்ணெய் பிரசாதத்தின் மகிமை பற்றி அகத்தியர் தான் இயற்றிய அகத்தியம் என்ற நூலில் புகழ்ந்து பேசியுள்ளார். நாங்குநேரி வானமாமலை பெருமாள் கோவில் ஸ்ரீரங்கம், திருப்பதி, ஸ்ரீமுஷ்ணம் உள்ளிட்ட 8 சுயம்பு தலங்களில் ஒன்றாகவும் இக்கோயில் விளங்குகிறது. மிகவும் பழமை வாய்ந்த இத்தலத்தின் பெருமைகள் பற்றி நரசிம்ம புராணம், ஸ்கந்த புராணம், பிரம்ம புராணம் போன்றவற்றில் பாடப்பட்டுள்ளது. இத்தலத்தில் பெருமாள் வானமாமலை என்ற தோத்தாத்ரிநாதர் என்ற திருநாமத்துடன் பட்டாபிஷேக கோலத்தில் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். ஆதிசேஷன் குடைபிடிக்க வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு வீற்றிருப்பது போன்ற திருக்கோலத்தில் சுவாமியை இத்தலத்தில் தரிசிக்கலாம். அதனால் இந்த கோயில் பூலோக வைகுண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. தாயாரின் திருநாமம் ஸ்ரீ வரமங்கை. தன் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை தருவதாக இவரை கொண்டாடுகின்றனர். இத்தலத்தில் மட்டுமே சடாரியில் நம்மாழ்வாரின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. மது மற்றும் கைடவன் என்ற அரக்கர்களை திருமால் அழித்தபோது ஏற்பட்ட துர்நாற்றத்தால் பூமி தேவி தனது தூய்மையை இழந்ததாகவும் அதனை போக்க இங்கு வந்து பிரார்த்தனை செய்ததாகவும் கூறப்படுகிறது. திருவரமங்கை என்னும் இத்தலத்திற்கு வானமாமலை, நாங்குநேரி, தோத்தாத்ரி, திருவரமங்கை நகர் என்ற பல்வேறு பெயர்களும் உண்டு. ரோம முனிவர் தவம் செய்து திருமாலை கண்டதால் ரோமச்சேத்திரம் என்றும், திருவரமங்கையாக திருமகள் இவ்விடத்தில் வந்து வளர்ந்து பிறகு எம்பெருமானை மணந்து கொண்டதால் ஸ்ரீவரமங்கை, ஸ்ரீவரமங்கல நகர் எனவும், ஆதிசேடன் இங்கு தவமியற்றி திருமாலுக்கு அணையாக இருக்கும் பேறு பெற்றதால் நாகனை சேரி எனவும், மரங்கள் நிறைந்த வனமும் மலையும் சூழ்ந்த இடமாதலில் வானமாமலை எனவும், இங்குள்ள திருக்குளத்தை 4 ஏரிகளாக வெட்டியதால் 4 ஏரி, 4 நேரி எனவும், அந்த 4 ஏரிகளின் கூர்மையான முனைகள் சந்திக்கும் மையப்பகுதியில் அமைந்ததால் நான்கூர் நேரி என்பது காலப்போக்கில் நாங்குநேரி என பேச்சு வழக்காயிற்று. இங்கு இறைவனுக்கு தினம்தோறும் தைலக்காப்பு சாற்றும் நிகழ்வு நடைபெறும். அந்த எண்ணெயை எடுத்து இங்குள்ள நாழி கிணற்றில் ஊற்றி வருகின்றனர். இந்த நாழி கிணற்றில் உள்ள எண்ணெயை நம்பிக்கையுடன் உண்டால் நோய் தீரும் என்பது நம்பிக்கையாகும். கோவில் கருவறையில் ஆதிசேடன் குடையாயிருக்க வானமாமலை பெருமாள் வைகுண்டபதியாக அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிறார். அவருக்கு இருபுறமும் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி தாயார்கள் காட்சி தருகின்றனர். இவர்களுக்கு ஊர்வசியும் திலோத்தமையும் சாமரம் வீசுகின்றனர். பிருகு முனிவர், மார்க்கண்டேய முனிவர், சூரியன், சந்திரன் ஆகியோர் பெருமாளை சேவித்தபடி கருவறையில் வீற்றிருக்கின்றனர். அர்த்த மண்டபத்தில் கருடாழ்வார், விஸ்வக்சேனர் இருக்கின்றனர். இந்த 13 விக்கிரகங்களும் சுயம்புகள் என்றும், வைகுண்டத்தில் பெருமாள் எப்படி வீற்றிருப்பாரோ அத்தகைய கோலத்திலேயே சுவாமி இங்கு இருப்பதாக நம்பிக்கை உள்ளது. இத்தலத்தில் உள்ள சேற்று தாமரை தீர்த்தமானது திருப்பார்கடலின் அம்சமாகவும் சாபம் நீக்கக்கூடியதாகவும் கருதப்படுகிறது. மூலவர் திருநாகேஸ்வரர், அம்பாள் சிவகாமி. மிகவும் சிறிய கோவில். ராஜகோபுரம் ஒன்றுமில்லை. கிழக்கு நோக்கிய சந்நிதியில் திருநாகேஸ்வரர் அருள்பாலிக்கிறார். அம்மன் சன்னதி தனியாக உள்ளது. உட்பிரகாரத்தில் முருகன், வள்ளி தெய்வானையுடன் அருள் புரிகிறார். இது ராகுதலம் என்கிறார்கள். நாங்குநேரி வானமாமலை பெருமாள் கோவில் அருகில் அமைந்துள்ள அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத திருநாகேஸ்வரர் திருக்கோவில். இது ஸ்ரீ புருஷமங்கை என்றும் அழைக்கப்படுகிறது. மூலவர் திருநாகேஸ்வரர் சுயம்புலிங்கம். திருநெல்வேலி பகுதியில் தாமிரபரணி மகாத்மியத்தின் படி உள்ள முக்கியமான 5 சிவத்தலங்களில் இக்கோயில் ஒன்று. இத்தலத்தில் வந்து பூஜை செய்வதால் தீவிரமான சர்ப்ப தோஷங்கள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கோவிலின் எதிரே பெரிய புஷ்கரணி குளம் உள்ளது.
அருணகிரிநாதரால் ஸ்ரீ புருஷமங்கை என்று திருப்புகழில் பாடப்பட்ட தலம் இதுவாகும். கார்குழல் குலைந்தலைந்து வார்குழையி செய்த செய்து காதலுறும் சிந்தையுந்து மடமானார் காமுகர அங்கலங்க போர் மருவ முந்தி வந்த காழ்கடிய கும்பதம்ப இரு கோடார் பேர்மருவு மந்தி தந்தி வாரணமனங்க நங்க பேதையர்கள் தங்கள் கண்கள் வலையாலே பேரறிவு குந்து நொந்து காதலில் அலைந்த சிந்தை பீடையற வந்து நின்ற அருள் தாராய் ஏர்மருவு தண்டை கொண்ட தாளசெய வந்த கந்த ஏகமயிலங்க துங்க வடிவேலா ஏவனுமை வைந்த சந்தி சேவலணி கொண்டு அண்ட ஈடர இருந்த செந்தில் நகர்வாழ்வே தேருகள் மிகுந்த சந்தி வீதிகள் அணிந்த கெந்த சீலரல் குழுந்துயர்ந்த பொழிலோடே சேரவையிலங்கு துங்க பாவிகள செய்திருந்த ஸ்ரீபுருட மங்கை தங்கு பெருமாளே ஏர்மருவு தண்டை கொண்ட தாளசெய வந்த கந்த ஏகமயிலங்க துங்க வடிவேலா சேரவையிலங்கு துங்க வாவிகளி செய்திருந்த ஸ்ரீபுருட மங்கை தங்கு பெருமாளே வேனின் பதனைந்து பாடம் விட நொந்து வீதி தொரு நின்ற மடவார்பால் வேளையென வந்து தாளினில் விழுந்து வேடை கெட நல்பு பல பேசி தேனினும் மணந்த வாயமுத உண்டு சீதளத்தனங்கள் இனின் மூழ்கி தேடிய தனங்கள் பாழ்பட முயன்று சேர்கதியதின்றி உழல்வேனோ ஆனிரை துறந்து மாநில மழந்து ஆலிலையில் அன்று துயில் மாயல் ஆயர் மனை சென்று பால் தயிர் அளைந்த ஆரண முகுந்தன் மருகோனே வானவர் புகழ்ந்த கானவர் பயந்த மானோடு விளங்கு மணிமார்பா மாமரை முழங்கு சீபுருட மங்கை மாநகர் அமர்ந்த பெருமாளே ஆனிரை துறந்து மாநில மழந்தோ ஆலிலையில் அன்று துயில் மாயல் ஆயர்மனை சென்று பால் தயிர் அளைந்த ஆரண முகுந்த மருகோனே மாமரை முழங்கு சீபுருட மங்கை மாநகர் அமர்ந்த பெருமாளே ஏ ஆடல் மதன் அன்பின் மங்கையர் ஆலவிழியின் பிறங்கொழி ஆரமதலம்பு கொங்கையின் மயலாகி ஆதிகுருவின் பதங்களை நீதியுடன் அன்புடன் பணி யாமன் மனம் நைந்து நொந்துடல் அழியாதே வேடரென நின்ற ஐம்புலன் நாலு கரணங்களின் தொழில் வேறுபட நின்றுடன் தருள் பெருமாறு என் வேடை கெட வந்து சிந்தனை மாயையற வென்று துன்றிய
வேத முடிவின் பரம்பொருள் அருள்வாயே. தாடகையுரங்கடின் தொழிற் மாமுனி மகஞ்சிறந்ததொரு தாழ்வர நடந்து தின் சிலை உரியாவுள் ஜானகிதனங்கலந்த பின் ஊரில் மகுடங்கடந்தொரு தாயர் வச்சனஞ்சிறந்தவன் மருகோனே. சேடன் முடியும் கலங்கிட வாடை முழுதம் பரந்தெழ தேவர்கள் மகிழ்ந்து பொங்கிட நடமாடும் சீர்மயில மஞ்சு துஞ்சிய சோலை வளர் செம்பொனுந்திய ஸ்ரீ புருடமங்கை தங்கிய பெருமாளே. என் வேடை கெட வந்து சிந்தனை மாயையற வென்று துன்றிய வேத முடிவின் பரம்பொருள் அருள்வாயே. ஸ்ரீ புருடமங்கை தங்கிய பெருமாளே.